அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, ஒரு ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். திருக்கோட்டீஸ்வரர் ஆலயம். இது பார்த்திங்கன்னா, மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறது வெளிப்பிரகாரம் பார்க்குறோம் பாருங்கள். வெளிப்பிரகாரத்தில் உட்பிரகாரத்தோட மதில் பாருங்களேன், எவ்வளோ பெரிய சுற்றுச்சுவராக இருக்குது. அதே போல் இடதுகை பக்கம் இருக்கிறது வெளிப்புற சுற்றுச்சுவர். இந்த கோயில் எவ்வளோ விஸ்தீரணமாக இருக்குதுன்னு பாருங்களேன். அதோட நல்ல அருமையான காற்று, சுத்தமான காற்று சுவாசிக்கிறதுக்கு. அதோடு இல்லாமல் அப்படியே பக்தி, எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கிறதுனால மனசு பூரா அந்த இறைவனுடைய நாமம் சொல்லிக்கிட்டு அப்படியே சுற்றி வரோமா, ரொம்ப அது ஒரு ஏகாந்தமாக நல்லா இருந்துச்சு. கோயில் மணி ஓசை, அதை விட பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதில் இந்த சுற்றுச்சுவர்களில் நாட்டிய கர்ணங்கள், அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள். அருமையாக இருக்குங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் இன்னும் நல்லா இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ரெட்டை கோபுரம், ராஜகோபுரம், உள்ளாரையும் ஒரு கோபுரம், அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அடுத்தது திருக்கோட்டீஸ்வரர். அடாடாடா, அவர் அப்படியே அமைதியாக இருந்து உங்களுக்கு என்ன வேணும் கேளு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. ஐயரும் சுவாமிகளும் ரொம்ப அருமையாக நிதானமாக எல்லாமே பண்ணார். பூஜையும் சரி, அர்ச்சனை பண்ணோம், அது எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாரு. கோயிலுக்கு போயிட்டு வந்தது உண்மையாலுமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. நாங்கள் அனுபவித்த அந்த இதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அது உங்களுக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்சால் போய் பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.